ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் கடவுளை கண்டுகொண்டு நான் நிலையத்திற்கு சென்ற முதல் மாதத்தை எனக்குள் மீட்டு பார்க்கின்றேன். நான் எனது குழந்தை பருவ நாட்களை எனக்குள் மீட்டு பார்க்கின்றேன். அதை மீட்டு பார்க்கின்ற போது நான் வீணான எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விடுபட்டு லேசாகுவதை என்னால் உணர முடிகின்றது. அதாவது எந்த ஒரு சடப்பொருள் சார்ந்த சௌகரியத்திலிருந்து விடுபட்டு நான் ஒளியாலான தேவதை என்பதை உணர முடிகின்றது. உணர்ந்த கணத்திலேயே தேவதை ஆகிய நான் சூட்ச்ம லோகத்தை சென்றடைகின்றேன். அங்கே மம்மா எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். மம்மாவின் முகம் தூய்மையின் ஆளுமையால் ஜொலிப்பதை என்னால் பார்த்து உணரக்கூடியதாக உள்ளது. மம்மா தனது கைகளில் அழகிய தராசை வைத்திருப்பதையும் என்னால் காண முடிகின்றது. அதில் ஒரு புறம் தங்கம், வைரம், முத்து மற்றும் பவளங்கள் அடுக்கப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. இன்னொரு புறம் எதுவுமே இல்லை. மம்மா தனது சக்தி வாய்ந்த கண் அசைவினால் மறுபுறம் என்னை வந்து அமருமாறு கூறினார். நான் யோசித்தேன், மம்மா ஏன் என்னை மறுபுறம் அமரச் சொல்கின்றார் என்று. ஆனால் அவரின் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லாமல் நான் சென்று அமர்ந்தேன். அமர்ந்ததும் இன்னொரு அதிசயம். மறுதட்டில் இருந்த வைரம், தங்கம், முத்துக்களை விட எனது பெறுமதி அதிகமாக இருந்தது. அப்போது மம்மா என்னை அரவணைத்து ஒரு வார்த்தை கூறினார். உனது பெறுமதிக்கு இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே ஈடாகாது. அந்த கணம் அந்த வார்த்தையை கேட்டதும் நான் மிகவும் பெருமதி வாய்ந்தவனாக என்னை உணர்ந்தேன். அப்போது மம்மா எனக்கு எனது சிறப்பியல்புகளை அவரின் கரத்தால் எழுதி அதை ஒரு மாலையாக கோர்த்து என் கழுத்தில் போட்டார். அதில் மம்மா எழுதிய ஒரு சிறப்பியல்பு என்னை அதிகம் கவர்ந்தது. அதாவது, குழந்தாய், உலகமே அசாத்தியமாக கருதியதை நீ சாத்தியமாக்கினாய். இந்த சிறப்பியல்பு எனக்குள் எல்லா பலத்தையுமே வழங்கியது. அப்போது மம்மா எனக்கு கூறினார், எப்போதெல்லாம் நீ சோர்ந்து நம்பிக்கை இழந்து உன்னை நீயே தாழ்வாய் நினைக்கின்றாயோ, அப்போது நான் எழுதி வழங்கிய சிறப்பியல்புகளை உனக்குள் மீட்டுப்பார் என்றார். பின்னர்
எனது கரத்தை இறுக்க பற்றி பிடித்து அவரின் சக்தி வாய்ந்த திருஷ்டியை வழங்கினார். அந்த திருஷ்டி எனக்கு தேவையான சகல உறவுகளின் தேவைகளையும் நிறைவேற்றியது. அதை அனுபவம் செய்தவாறே எனது நாளை ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.